உங்கள் ஜாதகத்தினுடைய இதை நீங்கள் அனுப்பலாம். ஒரு ஜாதத்துக்கு ஒரு கேள்வி. இந்த ஒரு வருஷத்தில் கேட்டவங்களுக்கு எந்த கேள்விக்கு பதிலும் கிடையாது. ஜோதிங்கிறவங்க ஐயா ஒரு கிரகம் ஆட்சி பெற்று வக்கரமானால் நீச்ச பலன் தானே தரும். பல கிரகங்கள் ஆட்சி பெற்று வக்கரம் பெற்று உள்ளது. ராகு தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் ஆட்சி பெற்று வக்கரம் அப்படின்னு நீச்ச கிரக சுபத்துவங்கிற வீடியோவில் கேட்டிருக்கிறாங்க. ஐயா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இப்போ புதன் ஒரு இடத்துல ஆட்சி பெறுதுன்னா சுக்கிரன் ஆட்சி பெறும். இது இந்த வக்ரம் பெற்ற கிரகம் உச்ச பலனை செய்யுமே ஒழிய நீச்ச பலனை செய்யாது. அது பகை நட்சத்திரம் வாங்கியிருந்தாலோ சாரம், அதுதான் சாரம் பார்க்கணுன்னு சொல்கிறது. அந்த கிரகம் என்ன சாரத்தில் வாங்கியிருக்கிறதோ அது தன்மையை அடையும். அதுதான் உண்மை. உச்சமெல்லாம் உச்சமில்லை, நீச்சமெல்லாம் நீச்சமில்லை, ஆட்சியெல்லாம் ஆட்சியும் அல்ல. வக்ரம் பெற்ற கிரகம் உச்சம் பலனை செய்யும், நிச்சயமாக நீச்ச பலனை செய்யாது. அது சாரத்தை பொறுத்து வேலை செய்யும். அது நீச்சமாக உச்சமாக ஆட்சியாங்கிறது சாரமே பேசும். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, குரு பகவான் போய் உச்சம் பெற்றிருக்கிறான்னு வச்சிங்களேன். அது வந்து உச்சம் பெற்ற ஸ்தானம் எதுன்னா புதனுடைய சாரம்னு வச்சிங்களேன். அந்த ஆயில்ய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அது 2ஆம் பாதத்தில் வாங்கும்போது அந்த ஆயில்யம் அம்சத்தில் வந்து குரு நீச்சமாகுதா இல்லையா? நீச்சமாகும். அது ஆயில்ய நட்சத்திரத்தில் வாங்கின குரு பகவான் அவ்வளோவா நல்லது செய்யாது, உச்ச கிரகம். அதே மாதிரி செவ்வாய் உச்சம் பெறுதுன்னு வச்சுக்கிங்களேன் மகரத்தில். அங்கே வந்து பகை நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது இருக்குதுல்ல. செவ்வாய்க்கு சந்திரனும் பகை, சந்திரன் பகை. திருவோண நட்சத்திரத்தில் இருக்கும்போது அதனுடைய பவரை இழந்துடும் சந்திரன். சொல்கிறது புரியுதுங்களா? அதே மாதிரி மேசத்தில் சூரியன் உச்சம் பெறுதுன்னு வச்சிங்களேன், சுக்கிரனுடைய சாரத்தில் வாங்குதுன்னு வச்சிங்களேன், அது தன்னுடைய உச்ச பலனை இழந்துடும். சொல்கிறது புரியுதுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து சந்திரன் ரிஷபத்தில் உச்ச பலன் பெறுதுன்னு வச்சிங்களேன், அந்த இடத்துல இருக்கிற செவ்வாயினுடைய சாரத்தில் வாங்கும்போது அது தன்னுடைய உச்ச பலனை இழந்துடும். புரியுதுங்களா? இவ்வளவும் இருக்குது. எடுத்த உடனே உச்சமெல்லாம் உச்சமும் இல்லை, ஆட்சியெல்லாம் ஆட்சியும் இல்லை, நீச்சமெல்லாம் நீச்சமும் இல்லை. வக்ரம் பெற்ற கிரகம் இந்த உச்ச பலனை பொதுவாக செய்யும். ஆனால் சாரம் வாங்கும்போது அது தன் பலனை இழந்துடும். இதுதான் உண்மை. இதுதாங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்மையான பதில். ஓகேங்களா? நன்றி. வக்ரத்தை பற்றி நான் வீடியோவில் பேசியிருக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துக்குங்க. அடுத்த கேள்வி. விஜய் ஜெயாங்கிறவங்க, ஐயா நான் ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரம், என் மனைவி மகர ராசி திருவோண நட்சத்திரம், நாங்கள் சேர்ந்து கடைசி வரைக்கும் வாழ்வோமா? இது வந்து இது பொதுவான கேள்விக்கு அருமையான பதில். ரோகிணியும் திருவோணம் அஸ்தம் இது 3 ஒரே கயிறு. ஏர் கயிறில் இளங்கயிறில் இதில் ஒன்று வரும். சரி, இப்போ என்ன பிரச்சனைனா உங்களுக்கு லக்னத்தை முதல்ல பார்க்கணும். லக்னம் தான் பேசும். லக்னம் உங்களுக்கு மனைவிக்கு என்ன லக்னம், கணவருக்கு என்ன லக்னம், லக்னாதிபதி யார், லக்னம் வாங்கியிருக்கிற உயிர் நட்சத்திரம் என்ன, அதுக்கு பின்னாடி உங்கள் 2 பேர்த்துக்கும் குடும்பாதிபதி பகையா நட்பா, கலஸ்திரஸ்தானாதிபதி 2 பேர்த்துக்கும் நட்பா பகையா, சுகாதிபதி நட்பா பகையா, உங்களுக்கு ஆயுள் ஸ்தானாதிபதி நட்பா பகையா. இதை மீறி உங்களுக்கு இப்போ அந்த அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு வயசில் வந்து ராகு திசை ஒன்றா வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மாவுக்கு ராகு 3ஆம் பதினொன்று இருந்தால் யோகத்தை செய்யும், அல்ல உங்களுக்கு 3ஆம் பதினொன்று இருக்கிற இந்த ராகு யோகத்தை செய்யும். அந்த ராகு நட்பில் இருந்தால் 2 பேர்த்துக்குமே திசா பற்றி நல்லது பண்ணும். அந்த 2 பேர்த்துக்குமே குரு அடுத்த திசை 2 பேர்த்துக்குமே கெட்டிருந்தால் அதுதான் உங்களை பாதிக்கும். சேர்ந்துருக்காதும் உங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோசியத்தை கொடுத்து பார்த்து அதனுடைய பலனை தெரிஞ்சுக்கிறது நல்லது. இது குற்றமும் இருக்குது, நல்லதும் இருக்குது. அந்த குற்றம் என்ன நல்லது என்னன்னு உங்கள் ஜாதகத்தினுடைய பலாபலனை பக்கத்தில் இருக்கிற ஜோசியத்தை கொடுத்து அந்த பலாபலனை தெரிஞ்சுக்கணும். இதுதான் உண்மையான தகவல். நன்றி. அடுத்தாப்புல மீன் குட்டிங்கிறவங்க இன்னொரு சேனலில் மேசராசி கடக லக்னம் கீர்த்தி நட்சத்திரம் எங்களுக்கு பலன் சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பொய். இது இந்த மொட்டை தலைங்குட்டையில் விழுந்த கதை. இது என்னன்னா பொதுவாக உங்கள் ஊரில் இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கேட்ட கதை. இதுக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது. கடக லக்னங்கும்போது உங்களுக்கு லக்னாதிபதி சந்திரன் உச்சம் பெற்றிருந்தாலும் அது வளர்பெரி சந்திரனா தேய்பெரி சந்திரனா, 2வது உங்களுக்கு வந்து தனாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் எப்படி இருக்கிறாரு, சுகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு, உங்களுக்கு புத்திஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் எப்படி இருக்குது,
பொதுவாக புத்திக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு கலஸ்தர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி எப்படி இருக்குது, கலஸ்தரக்காரகன் சுக்கிரன் எப்படி இருக்குது, ஆயுள் ஸ்தானாதி சனி எப்படி இருக்குது, அதையும் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். பொதுவான பலன் எந்த ஜோசியராலையும் சொல்ல முடியாது. இந்த மேச ராசிக்கு நல்லா இருக்குது, 2025 உங்களுக்கு 25 வாழ்க்கை நல்லா இருக்கும், இது எந்த ஜோசியரும் பொய் சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ் வருடப்பிறப்பு தான் ஜோசியத்துக்கு உகந்தது. அது எப்படி இங்கிலீஷ் வருஷ பிறப்புக்கு பலன் சொல்ல முடியும்? இது பொய், ஜோதிடத்தில் பொய். அதெல்லாம் நம்ம வந்து ஏமாத்துறது. நீங்கள் ஏமாறுற வரைக்கும் நாங்கள் ஏமாற்றுவோம், அது உங்கள்கிட்ட இருக்குது. இப்படி கேட்குற கேள்விக்கு நீங்கள் காரணம் இல்லை. உங்களை வழி நடத்தின ஜோசியர் உங்களுக்கு வழிகாட்டினது தவறாக காட்டியிருக்கிறாங்க. அதனால தான் உங்களால் சரியாக கேள்வி கேட்க தெரியவில்லை. உங்கள் மேலே தப்பு இல்லை. வழிகாட்டினவர்கள் தவறான பாதையை உங்களுக்கு காட்டினதுனால நீங்களும் என்கிட்ட வந்து தவறாக செய்கிறீங்க. இது வந்து ஒன்றும் தப்பு இல்லை, உங்கள் மேலே தப்பு இல்லை. இந்த வழிகாட்டினவன் மேசராசி, ரிஷபராசி, மேச லக்கணம், ரிஷப லக்கணம்னு சொல்லி பொதுவான பலன் சொன்ன பாரு, அவனே குற்றவாளி. நீங்கள் வந்து குற்றவாளி இல்லை. அதனால் உங்கள் மேலே தப்பு இல்லை. நீங்கள் கேட்ட கேள்வி சரி, ஆனால் கேள்வி முறை சரியில்லை. ஆமாம், கேள்வி எப்படி கேட்கணுன்னா ஜாதகத்தை கொடுத்து அதில் வந்து கடக லக்கணம் இந்த கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல முடியும். ஆனால் உங்களுக்கு சொல்ல முடியாது. திசாபுத்தியை பார்க்கணும், உங்களுக்கு அந்தரநாதனை பார்க்கணும், கிரகம் உட்கார்ந்த பலனை பார்க்கணும், கிரகம் சாரத்தை பார்க்கணும், சார பலனை பார்க்கணும். இவ்வளவும் பார்த்து தான் சொல்ல முடியும். நீங்கள் கேட்ட கேள்வி உங்கள் மேலே குற்றம் இல்லை. நீங்கள் வந்து அம்பு எய்தவனே குற்றவாளி. நீங்கள் அம்பு வந்து அழுதுட்டு போகிறதுல தப்பு இல்லை, எய்தவன் தான் குற்றவாளி. நன்றி. அடுத்த கேள்வி. ரமேஷ் சண்முகம்ங்கிறவங்க, கேது கேது மகர லக்னம், 3ஆம் பாவம் சந்திரன், 4ஆம் பாவம் குரு சனி, 5ஆம் பாவம் சுக்கிரன், 6ஆம் பாவம் புதன், 7ஆம் பாவம் சுக்கிரன் ராகு, 10ஆம் பாவம் செவ்வாய். எனக்கு வழிகாட்டுங்க ஐயான்னு நினைக்கிறேன். ஐயா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். எல்லா கிரகத்தையும் போட்டிங்களே ஒழிய அதில் சாரம் இல்லை. சாரம் இப்போ உங்களுக்கு என்ன சாரம்னா என்ன? சாரம்னா வழிமுறை. நான் இப்போ வந்து சேலத்தில் இருக்கிற எனக்கு வந்து மெட்ராஸுக்கு போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வான்னு சொல்கிற மாதிரி நான் வழி தெரியாமல் எந்த பக்கம் போகட்டும், காரில் போகிறதா, சைக்கிளில் போகிறதா, டூ வீலரில் போகிறதா, ரயிலில் போகிறதா, பிளேனில் போகிறதா, எந்த வழிமுறை தெரியலை. நீங்கள் எனக்கு சென்னையில் ஒரு பொருள் வாங்கி கொடுன்னு கேட்குறீங்க. நான் உங்களுக்கு எந்த முறையில் எந்த பொருளை வாங்கி கொடுக்கட்டும், எதில் வழிகாட்டுட்டோம், அது என்னால் முடியாது. ஜாதகத்தை எடுத்த உடனே 2 ராசியும் நவாம்சத்தையும் பார்க்கணும். 2வது லக்னம் எந்த சாரத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும். உங்களுக்கு ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன சாரத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த சாரத்தில் பார்த்து அது என்ன வலுவில் இருக்குதுன்னு பார்க்கணும். அது ஆட்சியாக, உச்சமாக, நீச்சமாக, பகையாக, நட்பாக, இல்லை சமமாக, இல்லை இதெல்லாம் பார்த்து தான் அதனுடைய பலனை எடுக்க முடியுமோ இல்லையா. இது குத்து மதிப்பாக சொல்கிற ஜோசியமெல்லாம் இது ஏமாத்துறவர்கள் செய்கிற இது ஏமாத்துறாங்க. உங்களை நிச்சயமாக ஏமாத்துறாங்க ஜோசியர் எல்லாம். இதுதான் உண்மையான தகவல். நன்றி. அடுத்த கேள்வி. வெங்கடேஸ்வரங்கிறவங்க, ஐயா மனையடி சாஸ்திரம் பற்றி கூறுங்கள், உண்மையா பொய்யா அப்படிங்கிற. ஐயா மனையடி சாஸ்திரம் உண்மை, ஆனால் வாஸ்து சாஸ்திரம் பொய். சொல்கிறது புரியுதுங்களா? மனையடி சாஸ்திரங்கிறது உருவாக்கப்பட்டது. அதுவும் வந்து மனையடி சாஸ்திரங்கிறது பூமி கீழே இருக்கிற அளவு. மேலே வந்து வாஸ்துங்கிறது ரொம்ப கொடுமை, ஏமாத்துறாங்க. வாஸ்துங்கிறதே மனையடிக்கு தான் பொருந்துமே ஒழிய மேலே பொருந்தாது. ஐயா நான் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வடகிழக்கு பருவமழை தான் நமக்கு அதிகமாக உற்பத்தி ஆகும். இந்த வடகிழக்கு பருவமழை பிரகாரம் நமக்கு வடக்கு கிழக்கு வாசப்படி வச்சால் நமக்கு அந்த இடத்துலேருந்து காற்று நல்லா வரும், சுவாச கோளாறு ஏற்படாது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து வடக்கு அல்லது கிழக்கு வாசப்படி வச்சு நம்ம வீட்டுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வீடு கட்டி நம்ம குடி இருக்கிறது நல்லது. ஒரு ஜாதகருக்கு வீடே அமையாதுங்கிற நிலை வரும்போது வாஸ்து சாஸ்திரம் அவனுக்கு எப்படி பேசும்? வீடே அவனுக்கு அமையக்கூடாதுங்கிறது விதி ஜோதிடத்தில். அவன் ஜாதகத்தில் வீடே அமையக்கூடாதுங்கிற விதி இருந்தால் வாஸ்து அவனுக்கு எப்படி பேசும்? இது தவறான தகவல். வாஸ்துங்கிறதெல்லாம் ஏமாத்துறது. இதுதான் உண்மையான தகவல். உண்மை தம்பி. ஒருத்தவன் 10 வீடு வச்சுருப்பான், அவன் வாடகை வீட்டில் தான் குடியிருப்பான். நான் சொல்கிறது புரியுதுங்களா?
சொந்த வீடு 10 வீடு இருந்தும் வாடகை வீட்டில் இருப்பான். இங்கே கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும். அமெரிக்கா, லண்டன், இது ஆஸ்திரேலியா இப்படி போய் ரொம்ப நாய் மாதிரி கஷ்டப்படுவான். அதுதான் வீடு வாகன யோகம் இருந்தும் பயன்படாத யோகம். ஸோ வீடு வாகனம் இருந்தும் பயன்படாத யோகம்னு ஒன்று இருக்குது. சொல்கிறது புரியுதுங்களா? ஒருத்தவனுக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும், கண் இருக்காது. கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும், திங்கிறதுக்கு வாய் இருக்காது. கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும், நிம்மதி இருக்காது. அது மாதிரி வீடு வாகன யோகம்ங்கிறது ஒருத்தவனுக்கு பூமி யோகம். உனக்கு வந்து 4ஆம் இடம்தான். அதுக்கு அதிபதி செவ்வாய் நல்லா இருக்கணும். பூமிக்கு அதிபதி செவ்வாய். அது வலுத்திருந்தால் அவனுக்கு சொத்து சேரும். அது சொத்து சேர்றது கூட பாரு, ஒருத்தவன் வந்து அவன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜோசியத்தில் என்னென்னா, ஒருத்தவர் வந்து சொத்தே இருக்காது, வாடகை வீட்டில் அந்த வீட்டை கட்டி நல்ல வீடாக விட்டுட்டு வெளியில் போயிடுவாங்க. அந்த வீட்டில் அவங்க சாகிற வரைக்கும் குடியிருப்பாங்க, நிம்மதியாக வாழ்வாங்க. இது அந்த யோகம். வாடகை வீட்டில் குடியிருந்தாலும் நிம்மதியாக வாழணுங்கிற யோகம் இருந்தால் மட்டும்தான் அந்த யோகம். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ எனக்கு வந்து செவ்வாய் 4ல் செவ்வாய் பகை பெற்று உட்காந்தனால என் பேரில் இடபலமே கிடையாது. நான் சாகிற வரைக்கும் எனக்கு அந்த யோகம் கிடையாது. இதுதான் கர்மா, விதி. அந்த யோகம் இருக்கிறதுனால அதுக்கு தான் நம்ம ஜாதகத்தை பார்க்கணும். நமக்கு யாருக்கு வீடு வாகன யோகம் வலுத்திருக்குதோ அவங்களுக்கு. இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. வீடு வாகனம் இருக்கும், அதில் கோர்ட்டு கேஸு பிரச்சனை, சாகிற வரைக்கும் இதே பிரச்சனையை ஓடி செத்தே போயிடுவான் சில பேர். அதுவும் ஒரு யோகம். யோகம் என்றால் ஒன்றும் கிடையாது, கிடைப்பது. அது அவயோகமாக சுபயோகமாக இதை தெரியாமல் ஜோசிக்காரங்க வீட்டை கட்டு வாசல் கட்டு. ஒருத்தன் கடன் வாங்கியே வீடு கட்டி தொலைக்கணும். சாகிற வரைக்கும் வீட்டுக்கு கடனை கட்ட முடியாது. கடைசியில் வீட்டை விற்றுப்பிட்டு தான் சாகுவான். அப்படி ஒரு யோகம் இருக்குது. இதெல்லாம் யோகம். சும்மா ஜோசியத்தில் வீட்டை கட்டுறேன் வாசலை கட்டுறேன் ஒருத்தன் ஒன்றுமே இருக்காது. சும்மா எவனோ ஒருத்தன் இடம் வாங்கி கொடுப்பான், அது அரசாங்கம் அவனுக்கு வீடு கொடுக்கும், அதை கட்டி அவன் ஜாலியாக இருப்பான். இது இப்படி ஒரு யோகம். சொல்கிறது புரியுதுங்களா? அதுதான் யோகம். உனக்கு உன் ஜாதத்தில் அது இருந்தால் மட்டும் அந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும். நன்றி. அடுத்த கேள்வி. இன்னும் பேர் சரியா படிக்க முடியல. வணக்கம் சார், லக்னம் 6, 8ஆக வந்தால் திருமணம் செய்யலாமா? பெண் கன்னி லக்னம், ஆண் மேச லக்னம். ஐயா, இதில் வந்து தவறு இல்லை. எப்படின்னு கேட்குறேனே, இப்போ நீங்கள் வந்து அஸ்வினி நட்சத்திரம்னு வச்சுக்கிங்களேன். அஸ்வினி நட்சத்திரம் கன்னி லக்னத்துக்கு வச்சிங்களேன். அதில் வந்து உத்திரம், அஸ்தம், மிருகசீரிஷம் இப்படி ஒரு நட்சத்திரம் வருதுன்னு வச்சிங்களேன். இதில் நட்பு நட்சத்திரமாக இருந்தால், நட்பு நட்சத்திரம்னா உத்திர நட்சத்திரம் நட்பு அங்கே உழுவும். 2 இடத்துலையுமே கிருத்திகையும் உத்திரமும் உழுவுங்க. கிருத்திகை 1ஆம் பாதம், உத்திரம் 2, 3, 4 பாதம் உழுவும். உத்திர நட்சத்திரம் கிருத்திகை விழுந்து அங்கே ஒரு நல்ல நட்சத்திரமாக விழுந்துட்டா அது சஷ்டாஷ்டாங்க தோஷம் கொடுக்காது. ஆனால் வந்து செவ்வாய்க்கு புதன் பகை தான், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதை நான் குறை சொல்லலை. ஆனால் லக்னாதிபதி போய் அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி லக்னாதிபதி போய் ரெண்டுமே நட்பு வீட்டில், அந்த நட்பு வீடுனா அந்த உயிர் நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. லக்னாதிபதினா புதனும் செவ்வாயும் கிடையாது. லக்னத்துக்குன்னு ஒரு நட்சத்திரம் விழுவும். அந்த நட்சத்திரம் 2 வீட்லேயும் போய் ஒரு வீட்டில் அதுவும் நட்புலேயும் இது நட்புலேயும் நட்பு சாரத்துலேயும் இல்லை ஒரே சாரத்தில் இருக்குதுன்னு வச்சுங்க. ஒன்றும் இல்லை. புதன் போய் வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்குது. அதே வந்து செவ்வாயும் போய் சந்திரன் சாரத்தில் இருந்தால் 2 ஒரே சாரம், நட்பு சாரங்கிறது அதை பார்க்கலாம். 2வது குடும்பாதிபதி 2 பேர்த்துக்குமே ஒன்று, நல்லா மறந்துடாதீங்க. குடும்பாதிபதி 2மே சுக்கிர பகவான், நல்லா மறந்துடாதீங்க. மேசத்துக்கு 2 கூடையும் சுக்கிரன், கன்னிக்கு 2 கூடையும் சுக்கிரன். இது 2மே நட்பு. நட்பு இல்லை ஒரே கிரகம். அது 2 ஒத்து போகும். புத்தி 2 பேர்த்துக்குமே பார்க்கணும். புத்தியை பார்க்கும்போது இது சனி, அது சூரியன், அது பகை வரும். அது என்ன சாரத்தில் உட்காந்துக்கிட்டுன்னு பார்த்தா அது நட்பு வந்தாலும் அவங்க கடைசி வரைக்கும் பிரிய மாட்டாங்க. இது சஷ்டாங்கமாக இருந்தாலும் நட்பு சாரத்தில் இருக்கும்போது அது நல்ல பலனையே கொடுக்கும். நன்றி. அடுத்தாப்புல நம்ம என் பேங்கிறவங்க. ஐயா வணக்கம், தசாநாதன் புத்தினா சொல்லு. நம்ம எம்பிங்கிறவங்க. ஐயா தசாநாதன் புத்திநாதன் லக்னாதிபதி யார் வலிமையானவர், யாரை பொறுத்து பலன் அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லக்னாதிபதி கூட வலுவில்லை, லக்னம் வாங்கியிருக்கிற நட்சத்திரம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. லக்னாதிபதி 2வது தான் எடுத்துக்கணும். அது இடம். அந்த இடத்துல 3 நட்சத்திரம் 9 பாதம் இருக்கும். அந்த நட்சத்திரத்தினுடைய பாதத்தை நீங்கள் எடுத்திங்கன்னா அதனுடைய பலனை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். முதல்ல லக்னாதிபதி பாதம் தான் வேலை செய்யும். 2வது தசா. உயிர் முக்கியமாக உடல் முக்கியமாக? தசாங்கிறது உடல், புத்திங்கிறது மூளை. உயிரில்லாத உடலுக்கு
தசையும் புத்தியும் எப்படி வேலை செய்யும்? நான் சொல்கிற விளக்கம் புரியுதுங்களா? உயிரற்ற உடலுக்கு உடலும் மனமும் வேலை செய்யுமா? செய்யாது. அப்போ லக்னாதிபதி ப்ளஸ் லக்னம் வாங்கியிருக்கிற நட்சத்திரமே வேலை செய்யும். அதுவே முதல்ல எடுத்துக்கணும். நன்றி. இந்த